Greetings everyone. நம்ம டெய்லி காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தோம்னா ஒரு ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகேவா? சர்ச் ஆன் ஃபார் ஈரான் பிரசிடென்ட் ஆஃப்டர் ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன ஒரு சம்பவம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஈரானோட பிரசிடென்ட், ஓகேங்களா, அதிபர், அவர் வந்து இப்ராஹிம் ரைசி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஈரானோட பிரசிடென்ட் வந்து அசர்பைஜான் அப்படிங்கிற நாட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காரு. ஓகேங்களா? ஸோ என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஈரானோட பார்டர்லையும் அசர்பைஜானோட பார்டர்லையும் ஒரு மாதிரி போகக்கூடிய ஒரு ரிவர் தான் அராஸ் ரிவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ரிவர் பேர் என்னன்னா அராஸ் ரிவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈரான் அண்ட் அசர்பைஜான் பார்டர்ல போகக்கூடிய ரிவர் தான் இது. ஓகேங்களா? அசர்பைஜான் பார்டர்ல போகக்கூடிய ரிவர் தான் அராஸ் ரிவர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரிவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டர்க்கி வழியா அர்மேனியாவிலிருந்து ஜார்ஜியாவிலேருந்து அசர்பைஜான், மறுபடியும் ஈரான்லேருந்து அப்படியே கடலுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இந்த ரிவரில் இந்த ஈரான் அசர்பைஜான் சைடில் வரக்கூடிய ரிவருக்கு ஒரு புதுசாக ஒரு டேம் கட்டியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேமை திறந்து வைக்கிறதுக்காக தான் ஈரானோட பிரசிடென்ட் வந்து இப்ராஹிம் ரைசி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த இப்ராஹிம் ரைசி வந்து எங்கே போயிருப்பாருன்னா அசர்பைஜான் வந்து போயிருப்பார். இப்ராஹிம் ரைசி அசர்பைஜான் போயிருப்பாரு. போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில ஸோ சில டெக்னிக்கல் ஃபால்ட்டா இல்லை வெதர் கண்டிஷன்ஸ்னாலயான்னு தெரியல, ஸோ இவங்களோட ஹெலிகாப்டர் வந்து கிராஷ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதான் லேட்டஸ்டாக இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி தான் வந்து இவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்ராஹிம் ரைசி ஈரான் பிரசிடென்ட் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவங்களோட சுப்ரீம் லீடர் இருப்பார். ஓகேங்களா? ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்டுக்கும் மேற்பட்ட ஒரு அதிகாரம் யாருக்கு இருக்கும்னா சுப்ரீம் லீடருக்கு இருக்கும். அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அயோத்தல்லா அலி காமெனி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அயோத்தல்லா அலி காமெனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஈரானுடைய பிரசிடென்ட்டோட டெத்தில் வேற நாட்டோட இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அவங்கள நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் மீன் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேலை தான் மீன் பண்ணி சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப ரீசெண்டாக இஸ்ரேலும் ஈரானும் வந்து கிட்டத்தட்ட மோதிக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில வந்து இருந்திருப்பாங்க. ஈரான் மேலே ஈரானோட லீடர்ஸ் வந்து இஸ்ரேல் கொண்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணியிருப்பாங்க ஈரானும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ நிறைய கான்ஸ்பிரசிஸ் பேசப்படுது. பட் ஸ்டில் இன்னமும் அஃபிஷியல் ரீசன்ஸ் அப்படிங்கிறத ஈரான் கவர்மெண்ட் இன்னும் நமக்கு சொல்லலை. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறோம். மற்றபடி பார்த்தோம்னா இன்னும் 2 நியூஸஸ் இருக்கும் நமக்கு. வேற எதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்க முடியல. ஏன்னா இன்னைக்கு எலெக்ஷனோட 5th phase ஆஃப் எலெக்ஷன் நடக்குது. ஸோ எடிட்டோரியலும் நமக்கு பெருசாக இன்னைக்கு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு 2 இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மான்சூனை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? மான்சூன் செட்ஸ் இன் ஓவர் நிக்கோபார் டு ரீச் கேரளா பை May 31 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நமக்கு எப்பயுமே மான்சூன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நிக்கோபார்ல வந்துடும். ஓகேங்களா? அந்தமான நிக்கோபார்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் எங்க வரும்னா கேரளாவுக்கு வரும். கேரளாவுக்கு வர டேட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஜூன் மந்த்ல வரும், அதாவது ஜூன் முதல் வாரத்தில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ப்ரிசைஸா ஜூன் 1ல வந்து அடிக்கடி வந்துடும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ப்ரிசைஸா வரணும்னா ஜூன் 1ல வரும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில இந்த வருஷம் மான்சூன் அப்படிங்கிறது எப்போ வரும்னா May 31 வரும் அப்படிங்கிறத இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ May 31 அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட் டைமோட ஏர்லியராகவே வருது. ஓகேங்களா? அப்போ மான்சூன் இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் ஏர்லியராக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 1918 வந்து May 11 சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா லேட்டஸ்டா ரொம்ப லேட்டா, ஓகேங்களா, ரொம்ப டிலேடா வந்து எப்போ மான்சூன் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா June 18, 1972 அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ரொம்ப ஏர்லியா வந்திருக்கு அப்படின்னா May 11, 1918, ரொம்ப டிலேடா வந்திருக்கு அப்படின்னா June 18, 1972 வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் மான்சூன் அப்படிங்கிறது May 31 நமக்கு வந்துடும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கான அறிகுறிகள் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் மான்சூன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லா நினா கண்டிஷன் இருக்கனால ஒரு நல்ல மான்சூனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்போ லா நினா கண்டிஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா நமக்கு எல்னினோனா என்னன்னு தெரியும். ஓகேங்களா? சென்ட்ரல் பசிபிக் ஓஷன் இருக்கு இல்லையா, பசிபிக் கடல்ல வந்து
டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கப்போ நமக்கு ப்ரெஷர் கிரியேட் ஆகும், லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும் ஓகேங்களா. ஹை டெம்பரேச்சர்னா லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுனால இங்கே இருக்கக்கூடிய பருவக்காற்றுகள் எல்லாமே அந்த பசிபிக் ஓஷனை நோக்கி ஈர்க்கப்படும் ஓகேங்களா. அதுதான் எல்னினோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நமக்கு வந்து நல்லா மழை பெய்யாது. ஸோ ட்ரை கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இதே லானினா அப்படின்னா எல்னினோக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது தான் லானினா அப்படிங்கிற கண்டிஷன். அப்போ லானினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பசிபிக் ஓஷனோட அந்த பசிபிக் கடலோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் ஓகேங்களா. அப்ப லோ டெம்பரேச்சரா இருக்கும் பசிபிக் கடல்ல. லோ டெம்பரேச்சர் அப்படின்னா ஹை ப்ரெஷரா இருக்கும். ஸோ அங்க இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் விண்டெல்லாம் இங்க ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் நம்ம அரேபியன் சீல ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய லோ ப்ரெஷரை நோக்கி வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா. ஸோ அங்க ஹை ப்ரெஷர் ஆகும் ஓகேங்களா. பசிபிக் ஓஷன்ல டெம்பரேச்சர் கம்மியாகும், லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சரா இருக்கும்.